வேழமலையனாகிய எல்லாம் நல்ல ஸ்ரீ கிழகாசலமூர்த்திப் பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானசாரலில் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட பல யோக ஞான விஷயங்களை நம்முடைய நாட்டில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிற பலதரப்பட்ட தெய்வீக நிகழ்ச்சிகளின் அனுபவங்கள், அதனுடைய தன்மைகள், அது ஆளுக்காள் எப்படி வேறுபடுகிறது, இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையெல்லாம் பற்றி என் வாழ்விலே நான் உணர்ந்தவற்றை கேட்கிற உங்களுக்கு புரிகின்ற விதமாக முடிந்த அளவு அதை நான் எளிமையாக சொல்லி வருகிறேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல கணக்கில்லாமல் இருக்கிறது. இவையெல்லாம் ஒரு குருகுல பாடமுறை என்று தினந்தோறும் ஒரு மணி நேரம் இதற்கு வகுப்பெடுத்து அவர்களுடைய ஐயப்பாடுகளை எல்லாம் தீர்த்து குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகள் இந்த ஞான பாடங்களை கேட்டால் ஒரு நல்ல தெளிவு நிலை ஒருவருக்கு ஏற்படும். 25 ஆண்டுகள் முழு நேரமும் இதை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்காது. தினந்தோறும் ஒரு மணி நேரம் இதற்கென்று அப்படி என்னிடம் பல ஆண்டுகள் பழகி கேட்டவர்கள் நிறைய இருக்கிறார்கள். விதிவசத்தால் முந்திய பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை என்று அந்த காலங்களிலே கேட்டு அந்த செயல் நிறைவேறாமல் போய் மீண்டும் அவர்கள் பல இடங்களில் பிறந்து விதிவசத்தால் என்னிடம் வந்து சேர்ந்து இதுபோல நீண்ட நெடிய காலங்கள் 12 ஆண்டு, 15 ஆண்டு, 25, 30 ஆண்டுகள் இப்படி என்னிடம் இந்த யோக ஞான ரகசியங்களை என் போக்கிலே நான் பேசிக்கொண்டிருப்பதை அவர்களால் முடிந்த அளவு புரிந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நிலையில் நான் புரிய வேண்டும் என்று பேசுவேன். ஒரு நிலையை தாண்டிவிட்டால் நான் பேசுவது நிச்சயமாக மற்றவருக்கு புரியாது. ஏன் கூறுகிறேன் என்றால், பலரும் பல கருத்துக்களை எல்லாம் என்னிடம் கூறுகிறார்கள். நானோ பஞ்சத்துக்கு ஆண்டி என்ற நிலையில் ஏதோ எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை ஆர்வமாக கேட்கிறார்களே என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையை விழிப்புணர்வுக்காக நான் செய்து வருகிற நிலையில் இது விதிவசத்தால் நடந்தது. ஏற்கனவே நான் பேசியதும் விதிவசத்தால் நடந்தது. அதுவும் எனக்கு தெரிந்துதான் நடந்தது. 5, 6 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு செயல் நடக்கப் போகிறது என்பதை இறைவன் எனக்கு உணர்த்தியிருந்தார். அதுபோலதான் நடந்தது. இந்த உலகத்தில் இதுபோல நடக்கிற செய்திகளெல்லாம் கேட்பவர்களுக்கு சற்று பிரமிப்பாக, ஒரு சிலிர்ப்பூட்டுவதாக நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் பல பிறவிகளாக இதுபோல இறைவனுடைய திருவிளையாடல்களை அனுபவித்து வந்தவர்களுக்கு இதில் பெரிய வியப்புகள் வராது. அதனால் அனைத்து செயல்களும்
இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டு நடந்து வருகிறது. இதில் நான் பேசுவது என்பதே ஒரு அரிய செயல். பலர் கேட்டிருந்த போதிலும், முன்னணியாக இருக்கிற பல நிறுவனங்கள் என்னை அணுகிய போதிலும், நான் எதற்கும் உடன்படவில்லை. அதற்கு பல காரணங்கள் எல்லாம் இருக்கிறது. எது இறைவன் வழியை கொடுக்கிறாரோ, அந்த வழியின் மூலமாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் வளர்ச்சிக்காக கருத்துக்களை கூறுபவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதை ஆரம்பிக்கும் முன் சுமார் ஒரு 10 நபர்கள் என்னிடம் இவ்வாறு ஆரம்பித்து விடலாமா? ஒரு சேனல் ஒன்றை ஆரம்பித்து நடத்தலாம். 10,000 சப்ஸ்கிரைபர் உடனடியாக சேருவார்கள் என்று சொன்னவர்களும், அதற்கு மேலும் வாடிக்கையாளர்கள் சேர்ந்து விடுவார்கள், பார்வையாளர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று சொன்னவர்களும், நாங்கள் எடுத்து செய்கிறோம் என்று வந்தவர்களும் மிக அதிகம். இவையெல்லாம் ஒரு வேடிக்கையான செயல் என்று நான் அவற்றை விட்டுவிட்டேன். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கங்கள் இருந்திருக்கிறது. மனிதர்களுக்கு எல்லோருக்கும் விழிப்புணர்வு என்று வந்துவிட்டால், இந்த இறைவனுடைய இந்த மாய நாடகமாகிய உலக இயக்கம் ஸ்தம்பித்து போய்விடும். அதன் காரணமாக அனைவருக்கும் இது போன்ற உயர்ந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரிய முடியாத நிலையில் இறைவன் வைத்திருக்கிறார். இப்போது மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலுகள் நிறைந்த ஒரு சந்தை பகுதியில் ஒரு பிளாட்ஃபார்ம் இட்லி கடை போல உள்ள ஒரு இடத்தில் என்னுடைய உரைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை தேடி வந்து 5 ஸ்டார், 7 ஸ்டார் ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கிறது. மிக பிரகாசமான வெளிச்சங்களோடு, விளம்பரங்களோடு அவர்களெல்லாம் ஒரு பெருமிதத்தோடு செய்து கொண்டிருக்கிற ஒரு சந்தையில், ஒரு கிடைத்த இடத்தில் வைத்து ஒரு மாலை நேரக் கடை, அந்திக்கடை என்று சாலையோரக் கடை போல என்னுடைய இந்த உரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது எப்போது வளரும், எப்போது போகும் என்பதெல்லாம் இறைவனுடைய சங்கல்பத்தில் இருக்கிறது. அது எத்தனை பேர் கேட்கிறார்கள் என்பதும், அதை ஒரு பொதுவாக உலக நீதிப்படி நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு ஊக்கம் வர வேண்டும் என்றால், பார்வையாளர்களும், வாடிக்கையாளர்களும் அதிகமாக இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்களுக்கு அதை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். பேசுகின்ற எனக்கு இதில் லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை என்று நான் போய்விடுவேன். இது ஒரு இரக்கத்தால் செய்வது. இது நானும் அதற்கென்று என்னுடைய நிலைகளை எல்லாம் தளர்த்திக் கொண்டு, என்னுடைய மனோநிலையை மாற்றிக் கொண்டுதான் நான் இதுபோல பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுபோன்ற செய்திகள் எவ்வளவு காலம் வரும் என்பதெல்லாம் நிச்சயமில்லாத ஒரு நிலை. இந்த உலகத்திலே எதுவுமே நிச்சயமில்லை. மனிதன் எண்ணியபடி எதுவுமே நடப்பதில்லை. உயர்ந்த நிலை பெற்ற ஞானிகளை தெய்வமே அவர்களை கையாளுகிறது. எனக்கெனச் செயல் வேறில்லை, யாவும் இங்கு உன் தனக்கென உணர்ந்தேன், மனத்தகத்துள அழுக்கலாம் மாற்றி எம்பிரான், நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நிதம் என்று ஒரு ஞானி கூறுகிறார். எனக்கென்று ஒரு செயல் இல்லை. யாவும் இங்கு நின் தனக்கென எல்லா செயல்களும் உன்னுடைய செயல்களே என்று நான் இவ்வளவு காலம் நான் இந்த ஞானப்பாதையில் சென்ற பிறகு இந்த உண்மை எனக்கு தெரிந்தது. யாவும் இங்கு நின் தனக்கெனத்தகும், அனைத்து செயல்களும் உன்னுடைய செயல்களாக இருக்கிறது என்று கூறுவது தகுந்தது.
அது தகும். அதனால் நீ எனக்குத் தரவேண்டிய வரம் என்ன என்றால், மனத்தகத்துள்ள அழுக்கெல்லாம் மாற்றி, என் மனதிலே இருக்கிற மாயை, ஆணவம், அகங்காரம் போன்ற பலவித குற்றங்களை நீக்கி, எம்பிரான் நீ நினைத்தது எப்படி அப்படி அருளுதல் நிதம் என்று அது விவரமாக அவர் கோரிக்கை வைக்கிறார். காரணம் என்னவென்றால், குறைந்த அறிவுடைய இந்த ஜீவனுக்கு எது தேவை என்பது பரிபூர்ணமாகத் தெரிந்துவிடாது. இவை அனைத்திற்கும் ஆதாரத் தலைவனாகிய இறைவனே முற்றிலும் உணர்ந்தவன் என்பதால், நீ என்ன நினைக்கிறாயோ அதன்படி அருள் என்று பொறுப்பை இறைவனிடம் விட்டுவிடுகிறார். அதைப்போல முற்றிலும் இறைவசமாக இறைவனுடைய ஆதீனத்தில் கட்டுப்பட்டு நடக்கின்ற இந்த உலகத்தில் கணக்கில்லாத பெயர்களோடு இறைவனை நமக்கு முன்னோர்களெல்லாம் வழிவகை செய்து தனித்தனியாக ஒரு நாம ரூபங்களோடு வழிபாடு செய்யுங்கள் என்று ஒரு ஆரம்ப நிலையிலே அதை கொடுத்தார்கள். அந்த நிலையிலே வழிபட்டு வழிபட்டு அதிலே முதிர்ச்சி நிலை அடைந்து விஷயம் ஒன்றுதான், ஒரே சக்திதான் பலவாறாகப் பிரிந்து வேலை செய்கிறது என்ற உண்மையான ஞான போதம் பல ஆயிரம் பிறவிகளுக்குப் பிறகு ஒரு மனிதனுக்கு வருகிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன என்றால், இதற்கெல்லாம் ஒரு பீடிகையோடு தான் பேச வேண்டியிருக்கிறது. காரணம் என்ன என்றால், பொழுதுபோக்கிற்காக பேச வேண்டும் என்றால் எந்த அடிப்படை விளக்கங்களும் இல்லாமல் அப்படியே செய்திகளை கொடுத்துவிட்டு போய்விடலாம். நான் கூறுகிற விஷயங்கள் எல்லாம் அப்படி அல்ல. இவை மிக மிக நுட்பமான இறைவனுடைய திருவிளையாடல்களை முன்னோர்கள் ஞானிகள் அனுபவித்த விஷயங்களைத் தவிர, என்னுடைய தனிப்பட்ட முறையில் பல பிறவிகளில் நான் பெற்ற அனுபவங்களும் சேர்த்தே வருகிறதால், அதற்கு சில அடிப்படை விளக்கங்கள் கொடுத்துத்தான் அதை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்திட்ட அடிப்படையில் நான் அதை செய்கிறேன். இன்று நான் இந்த தொடரை பதிவு செய்கின்ற இந்த அதிகாலை வேளையில், இப்போது மணி ஒரு 3:45 மணி அதிகாலை. இது ஞாயிற்றுக்கிழமை இரவு. திங்கட்கிழமை அதிகாலை 6லிருந்து 7 மணிக்கு திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்குடைய திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா நடக்க இருக்கிறது. இப்போது அதற்கான மணி ஒரு 4:30 மணி ஆகிறது. அதற்கான முழுவீச்சிலே அந்த ஆலயங்களில் பூஜைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு காலங்களில் இந்த பிறவியிலே கூட நான் ஆலயங்களிலே இந்த திருச்செந்தூருக்கு நான் சென்று வழிபட்டதே ஒரு விசித்திரமான அனுபவம். அதை முன்பே நான் கூறியிருப்பேன். ஒரு 52 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விளையாட்டாக அந்த திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானிடம் இப்படி ஒரு சிறு பிள்ளை விளையாடுவது போல அந்த முருகப்பெருமானோடு விளையாடுவது எனக்கு ஒரு வழக்கம். அவரும் நான் என்னுடைய நிலைக்கு இறங்கி வந்து என்னோடு விளையாடிய செயல்களும் அதிகம். அப்படி இருக்கும்போது பல விஷயங்களை நான் திருச்செந்தூர் சென்றுதான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு இறைவன் வைக்கவில்லை. திருச்செந்தூருக்கு நான் சென்றதுண்டு. இப்போது முற்றிலும் அதை நான் தவிர்த்திருக்கிறேன். அதை நான் விளக்குகிறேன். ஒரு காலத்தில் அவ்வாறு நான் அடிக்கடி 50 ஆண்டுகளுக்கு முன்பு செல்லும்போது ஆட்களெல்லாம் இருக்க மாட்டார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த சந்நிதியில் இருந்து வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு எனக்கு அந்த நிலைகளெல்லாம் மாறி,
திருநெல்வேலியிலே நான் ஒரு இடத்திலே இருந்து கொண்டு, "முருகா இப்படி இருக்கிறது. இதை சரி செய்" என்று ஒரு கோரிக்கையை வைத்தால், அந்த கோரிக்கை ஒரு சில நாள்களிலே, வாரங்களிலே அப்படியே நடந்துவிடும். இது அங்கு சென்று தான் சொல்ல வேண்டும். முருகப்பெருமான் அங்குதான் இருக்கிறார் என்ற நிலைகளெல்லாம் என்றோ கடந்து விட்டதால், இந்த ஆலயத்திற்கு சென்றால்தான் அது அருள் கிடைக்கும் என்று மனிதர்களுக்காக கூறுவதைத் தவிர, என்னை பொறுத்தளவில் இறைவன் என்னோடையே இருக்கிறார். சகல தலங்களும் இங்கிருக்கிறது. சகல நதிகளும் இங்கிருக்கிறது. கைலாயம் இங்குதான் இருக்கிறது. வைகுண்டம் இங்குதான் இருக்கிறது. இறைவனே சரீரத்தில் கோயில் கொண்டிருக்கிறார் என்றால், கைலை இங்குதான் இருக்க வேண்டும். வைகுண்டம் இங்குதான் இருக்க வேண்டும். பிரம்மலோகம் இங்குதான் இருக்க வேண்டும். இந்திரலோகம் இங்குதான் இருக்க வேண்டும். இதுதான் இந்த தெய்வ நிர்வாக ரகசியங்களில் நான் வலியுறுத்துவது. ஞானம் உணர்ந்த பெரியவர்கள் நம் நாட்டிலே அனைத்தையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதை படிக்காமல் விட்டது நம்முடைய பிழை. இது படிக்காமல் விட்ட பிழையினால் என்னைப் போல சிலர் இவ்வாறு கூறுவது, அது பலராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு போய்விடும். நான் புதிதாக ஏதோ கூறவில்லை. அனைத்து ஞானிகளும் எந்த உண்மையைக் கண்டார்களோ, அதே பாதையில் சென்று, அது உண்மை என்று தெரிந்த பிறகுதான் நான் சில செய்திகளைக் கூறுகிறேன். அனைத்து செய்திகளும் கூறுவதற்கு இப்போது வாய்ப்பில்லை. உள்ளத்தினுள்ளே உளபல தீர்த்தங்கள் மெள்ளக் குடைந்து நின்று ஆடார் வினைகெட, பள்ளமும் மேடும் பரந்து தெரிவரே, கள்ள மனமுடை கல்வியில்லோரே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. காசி, கங்கை, திரிவேணி சங்கமம், கோதாவரி, சிந்து, அது அலக்நந்தா, ருத்ரப்பிரயாகை, மந்தப்பிரயாகை, இப்படி கங்கை நதியின் பல்வேறு வடிவங்கள் என்று பலவிதமான தீர்த்தங்களெல்லாம் உள்ளத்தினுள்ளே உள பல தீர்த்தங்கள். இவை அனைத்தும் உன்னுடைய உள்ளத்தில்தான் இருக்கிறது. இந்த உள்ளத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் மெள்ளக் குடைந்து நின்று ஆடார் வினைகெட. இந்த உள்ளத்திலே இருக்கிற தீர்த்தங்களில் நம்முடைய பல வினைகளெல்லாம் கெட்டுப்போகும்படியாக இந்த ஞான நீராட்டலை செய்ய முடியாதவர்கள் வெளியே இருக்கிற மலை மேலும் தாழ்ந்த பகுதிகளிலும் இருக்கிற பல கோயில்களுக்கும் தீர்த்தங்களுக்கும் சென்று பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியில்லோரே என்று திருமூலர் பெருமான் கடினமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். மலைக்கும் மடுவுக்குமாக மேலே உயர ஏறுவான், 6000 அடி 12,000 அடிக்கு ஏறுவான், அல்லது மிக தாழ்ந்த ஒரு பகுதியில் குகைக்குள் ஒரு தெய்வம் இருக்கிறது என்று இறங்குவான். அதனால்தான் பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே, உலகம் முழுவதும் சுற்றுவான், இறைவன் அங்கு இருக்கிறார் என்று. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், கள்ள மனமுடை கல்வி இல்லோரே, உண்மையான ஞானக் கல்வி இல்லாமல் மனதிலே தெளிவின்மையோடு இருக்கிறார்கள். நான் என்ற ஒரு அகம்பாவம், ஆணவம் என்றதை கூறுவார்கள். அகம்பாவம் என்பது வடமொழி சொல். அகம் என்றால் நான். பாவம் என்பது பாவிப்பது. பாவம் என்பது நமக்கு இந்த தமிழிற்கும் வடமொழிக்கும் சில வித்தியாசங்கள் எல்லாம் இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி என்று வேத வாக்கியங்கள் கூறுகிறது. அதில் வருகிற அந்த அகம் பாவம், நானே அனைத்தும் என்று நினைக்கிற பாவத்திற்கு, பாவனைக்கு அகம்பாவம் என்று பெயர். அந்த அகம் என்று நாம் நினைப்பது இந்த தேகத்தை. அதனால்தான் அகம் பிரம்மாஸ்மி என்றார்கள். நான் ஜீவாத்ம சுரூபமாக இருக்கிறேன் என்பது ஒரு நிலை. நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்பது ஒரு நிலை. இவையெல்லாம் கடினமான விஷயங்கள். அதனால் இறைவன் இங்கே இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டவர்கள், இருக்கிற இடத்திலிருந்து இறைவனுக்கு கோரிக்கை வைப்பதுண்டு. அதைப்போல என் வாழ்வில் பல சம்பவங்களிலே நான்
முருகப்பெருமானோடு இவ்வாறு தான் கோரிக்கை வைப்பதுண்டு. முருகா இதை செய்துவிடு என்று அரிதாக செய்யவே முடியாது என்று மனிதர்களும் சட்டதிட்டங்களும் சொல்லுகிற விஷயத்தைத்தான் நான் கோரிக்கையாகவே வைப்பேன். அதை ஒரு சிலவற்றை நான் கூறியிருக்கலாம். கூற முடியாதவைகள் அநேகம் இருக்கிறது. இதில் ஆச்சரியம் என்று எதுவும் இல்லை என்னைப் பொறுத்தளவிலே. ஆனால் கேட்கிறவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்று சில அனுபவங்களை, போகிற போக்கிலே இருக்கிற சரக்குகளை, கடையை மூடுவதற்கு முன் இருக்கிற சரக்குகளை விற்க வேண்டும். யார் கேட்கிறார்களோ கொடுத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது செயல் நடந்து கொண்டிருக்கிறது. ஞான வாழ்வு என்று பிறவி எடுத்த பிறகு, இளம் வயதிலிருந்து விதிவசத்தால் சில யோகிகள், ஞானிகளை எல்லாம் நான் தரிசனம் செய்திருக்கிறேன். நான் தேடிப் போய் யாரையும் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர்களே என்னிடம் வந்து பல விஷயங்களை கூறுவார்கள். காரணம் என்ன என்றால், இறைவனே நேரடியாக பல விஷயங்களை உணர்த்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது உள்ளும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். இறைவன் தான் எங்கும் இருக்கிறார் என்ற ஒரு மனோபாவனை என்றோ வந்துவிட்ட பிறகு, போகிற போக்கிலே பலவிதமான செய்திகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதிலும் ஜோதிடன், எதிர்காலத்தை அறிபவன் என்று பல கலைகளுக்கு வேண்டுமென்றே இறைவன் அதற்குள் ஆழமாக வைத்த காரணத்தால், செய்திகள் நாலாபுறமும் இறைவன் மூலமாக வருகிறது என்பதை சாதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். என்னைப் பொறுத்த அளவில் செயல்கள் அனைத்துமே இறைவன் செயல். இறைவனுக்கு அந்நியமாக எந்த செயலுமே இல்லை. மனிதர்களில் பலர் பலவற்றை தங்களுடைய செயல் என்றும், ஏதோ ஒரு சிலவற்றை இறைவன் செயலால் இது தப்பித்தது, இறைவன் செயலால் காப்பாற்றப்பட்டேன் என்று கூறுவது வழக்கமாக இருக்கிறது. அது ஒரு சாதாரண நிலை. மனிதனே தன்னுடைய உடம்பை பற்றி கவலையில்லாமல் இருந்தால், இந்த மனித உடம்பை பல சக்திகள் காவல் காக்கிறது. அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளாமல், ஏதோ நான் வணங்குகிற தெய்வம் என்னை காப்பாற்றி விட்டது ஐயா, ஒரு விபத்து வரவேண்டியது இருந்தது, ஏதோ யார் செய்த புண்ணியமோ தப்பித்து விட்டேன் என்று சொல்பவர்களை பார்க்கலாம். அதில் உண்மை இருக்கிறது, ஆனால் முழு உண்மை இல்லை. காரணம், இவனை எந்த நேரமும் கண்காணிப்பதற்கு இவன் கருவிலே குழம்பாக இருந்த காலம் தொட்டு, மரண காலம் வந்து இந்த உடம்பை விட்டு பிரிந்து, உடம்பை விட்டு பிரிந்து சூக்கும சரீரம் சென்றாலும் கூட, அந்த இறைவனும் பல சக்திகளும் இவனுக்கு காவலாகவே இருக்கிறார்கள். அதை தெரிந்து கொள்ள முடியாத மனிதன், ஏதோ சிலவற்றை நான் வணங்கும் தெய்வம் என்னை காப்பாற்றியது, ஏதோ தெய்வம் யார் செய்த புண்ணியமோ வந்து காப்பாற்றியது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதில் தவறு இல்லை. இருந்தாலும் அதைக் காட்டிலும் விரிவான பார்வைக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இப்படி இந்த முருகப்பெருமானோடு நான் பலவிதமான கோரிக்கைகளை வைத்து, ஏதோ தெய்வங்களோடு இப்படி விளையாடுவது, அதிலும் முருகப்பெருமானிடம்தான் இந்த அதிகமாக இதை செய், அதை செய் என்று வேண்டுமென்றே நடக்க முடியாத கோரிக்கைகளை நான் வைப்பது வழக்கம். அவை அனைத்தும் கடைசி நொடியில் அதுவரை நடக்காது என்று இருக்கும். கடைசி நொடியில் அது நடந்துவிடும். அது இந்த முருகப்பெருமான் செய்கிற ஒரு விளையாட்டு என்றுதான் கூற வேண்டும். என்னுடைய அறிவுக்கு தெரியும், சட்ட திட்டங்கள் எல்லாம் அது நிச்சயமாக நடக்காது என்று எனக்கும் தெரியும். ஆனால் அது இறுதி நொடியில் அந்த விதிகளெல்லாம் உடைக்கப்பட்டு மாற்றப்படும். இப்படி பல அனுபவங்கள் எனக்கு இருக்கிறது. இவ்வாறு நான் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிற போது, பல ஆண்டுகளுக்கு முன்பால் இதையும் நான் முன்பே கூறியிருக்கலாம். ஒரு 47, 48 ஆண்டுகளுக்கு முன்னால், நான் திருநெல்வேலியை என்னுடைய அலுவலகத்திலே வெளியே மாலை நேரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு அப்படியே சாலையை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய வேலை முடிந்தது. மாலை ஒரு 7:30 மணி இருக்கலாம். சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு ஒரு ஆள் ஒருவர், ஒரு மனிதர் நான் நிற்பதை பார்த்து அந்த வாயிலுக்குள் நுழைந்து என்னிடம் வந்து
தம்பி, உங்களிடம் சில விஷயங்களை சொல்ல வேண்டும், சொல்லலாமா என்றார். நான் கைகளை கட்டியபடி, அப்போது வயது இளமையான வயது. என்னுடைய சிந்தனை எப்போதும் இதிலே தான் இருக்கிறது. ஆனால் விசித்திர மனிதர்கள் பலர் இருப்பார்கள். அவருடைய தகுதிகள் எல்லாம் வேறு வேறு நிலையில் இருக்கும். நான் ஒரு வேடிக்கையாக என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் யார்? நான் யார்? திடீரென்று என்னிடம் வந்து ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, அம்பாளுடைய உத்தரவு. சில விஷயங்களை நான் கூற வேண்டும். சொல்லலாமா என்றார். அம்பாளுடைய உத்தரவு என்றால் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள் என்று நான் கூறினேன். அவர் பார்த்தார். நீ ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று கூறினார். சரி என்று நான் புன்னகை செய்தேன். சில விளக்கங்களையும் சொன்னேன். அவர் அதை மறுத்து, இதை இல்லை, நீ நினைப்பது போலல்ல, அது இப்படித்தான் என்று சில விஷயத்தைச் சொல்லி, இந்த பிறவியில் இல்லை, பல பிறவிகளில் நீ மன்னவனாக இருந்திருக்கிறாய், ஆலயங்களை கட்டியிருக்கிறாய் என்று சொன்னார். ஆ, சரி, அதுவும் இருக்கலாம் என்று நான் அதற்கும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். நீ ஆலயம் கட்டியிருப்பது உனக்கு தெரியும். உன்னுடைய முந்திய பிறவிகளும் உனக்கு தெரியும். ஆனால் முந்திய பிறவியில் நீ எங்கிருந்தாய் என்பது உனக்கு தெரியாது என்று சொன்னார். சரி ஐயா, பொதுவாக நான் மன்னவனாய் இருந்து மரித்த நாள் போதாதோ என்ற சிந்தனை உடையவன். மன்னவனாக நான் இருந்ததும் தெரியும், சாதாரண மனிதனாக இருந்ததும் தெரியும். இப்படி பல விஷயங்களை நானும் பிறந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றவுடன், இல்லப்பா, முந்திய பிறவியில் நீ ஒரு மன்னவனாக இருந்தாய். உன்னுடைய பெயர் இருதய என்று ஆரம்பிக்கும் என்று சொன்னார். நான் உடனே சிரித்தேன். ஏன்னா எனக்கு அப்போது இருந்த மனநிலை, பெரும்பாலும் இந்த இருதய என்ற வார்த்தை பிரயோகங்கள் ஒரு சில மதங்களில் தான் பிரதானமாக இருக்கிறது. அதனால் நான் சொன்னேன், இல்லைய, அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. தெய்வங்கள் ஒன்றுதான் ஐயா, எனக்கு அதில் பேதமில்லை. பல பிறவிகளில் நானும் வெளிநாட்டிலே ஏதோ ஒரு நாட்டிலே பிறந்து ஏதோ ஒரு மதத்தை நான் பின்பற்றி இருக்கலாம். ஆனால் கடந்த சில பிறவிகளாக நான் இந்த இ பாரத நாட்டிலே, அதிலும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். அதனால் இருதய என்ற பெயர் எனக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று நான் கூறினேன். இல்லையப்பா, உன்னுடைய பெயர் இருதய என்று ஆரம்பிக்கும். இது உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயதை சொல்லி, இந்த வயதில் இதனுடைய முழு விளக்கமும் உனக்கு தெரியும் என்று சொன்னார். சரி என்று நான் அவருக்கு ஏதோ பணம் கொடுப்பதற்கு முயற்சித்தேன். காசு பணத்திற்கெல்லாம் வரவில்லை அப்பா. போய்க் கொண்டிருக்கும் வழியில் அம்பாள் உன்னிடம் சொல்லும்படி சொல்லியதால் சொன்னேன் என்று விருட்டென்று அவர் சென்று போய்விட்டார். சரி என்று இந்த நிகழ்ச்சி இருந்தது. அதுபோலவே ஒரு சில காலங்கள், சில ஆண்டுகள் கழித்து கழுகுமலையிலே ஒரு நூலை வாசித்தபோது இந்த பெயருடைய முழு விளக்கமும் எனக்கு தெரிந்தது. அவையெல்லாம் ஒரு தனியாக ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதன் விளக்கம் தெரிந்தது. அது ஒரு சிற்றரசருடைய பெயர். அந்த அரண்மனைக்கு நான் என்னுடைய 18 வயதிலே சென்றிருக்கிறேன். அப்போது நான் இருந்த இடம் என்று அதை பல மணி நேரம் அதிலே நான் என்னை மறந்து இருந்தது. அந்த ஊர்தான் என்பது எனக்கு தெரிய மறைக்கப்பட்டிருந்தது. அதாவது இறைவன் பல விஷயங்களை எல்லாம் தெரிவித்தாலும், சில விஷயங்களை மறைக்கிறார். அனைத்தையும் அவர் வெளிப்பட காட்டுவதில்லை, காலம் வரும் வரை. அங்குதான் சென்றிருக்கிறேன். அந்த ஊரினுடைய அரசருடைய பெயர் என்ன என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. அதன் பிறகு அதனுடைய ஆதி அந்த விருத்தாந்தங்கள் அனைத்துமே எனக்கு தெரிந்தது. அவர் கூறியதுபடி அந்த கடுகாசலமூர்த்தி பெருமான் தான் அதற்கான விளக்கங்களை எல்லாம் அந்த வயதிலே எனக்கு தெரிய வைத்தார். பிறகு அனைத்தும் புரிந்தது. இப்படி இந்த அனுபவங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும்போது, பலர் மானிட ரூபத்திலே வருவார்கள். பலரும் கேட்பார்கள், இறைவனை பார்க்க முடியுமா என்றால்,
நாம் ஒரு கற்பனை வைத்திருக்கிறோம். இறைவன் என்றால், பரமசிவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். பராசக்தி என்றால் இப்படி இருக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா என்றால் அவர் அந்த பட்டு வஸ்திரங்களை தரித்து மயில் பீலியோடு தான் வரவேண்டும் என்றெல்லாம் மனிதர்களுக்கு ஒரு ஓவியமாகவே சொல்லி வைத்திருக்கிற காரணத்தால், தரிசனம் என்று வந்தாலே அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மனதிலே ஒரு வரையறையை அநேகர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. உண்மையிலேயே இறைவனுடைய முழு வீச்சையும் பார்ப்பது இந்த மானிட கண்ணால் நிச்சயமாக நடக்காது. அப்படி நடக்க வேண்டுமென்றால், அந்த இறைவனே இந்த மானிட கண்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும். கொடுத்தால் ஒழிய இந்த கண்களால் பார்த்தால் கண்கள் ஒளி இழந்துவிடும். அதனால் இந்த தெய்வ தரிசனங்கள் எப்போது நடக்கும் என்றால், உடம்பு இருக்கும், நினைவும் இருக்கும். உள்ளே இருக்கிற ஒளி உடம்பினுடைய கண்களால் மட்டுமே அது காணுவதற்கு விழிப்பு நிலையில் ஒரு சமாதி நிலை என்று உண்டு. அந்த நிலையில் இந்த தரிசனங்கள் கிடைக்கும். அல்லது நித்திரையிலே இந்த சொப்பன சரீரத்தின் மூலமாக, அந்த சொப்பன சரீரம் என்பது பொதுவாக அனைவருக்கும் இருக்கிற ஆவி உடல். அதற்கு மேல் இருக்கிற அந்த பிரணவ தேகம் என்ற ஒளி உடல் செயல்படும்போது, அப்போதுதான் இந்த முழுமையான இந்த பிரகாசத்தை மனிதனால் ஓரளவு பொறுத்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கோடி சூரிய பிரகாசம் என்று கூறுகிற அந்த மிகப்பெரிய ஒளியையும் ஆற்றலையும் மானிட கண்கள் தாங்காது. எதிரே வருகிற கார் வெளிச்சத்திலே கூட மனிதர்களுக்கு கண்கள் தெரியாமல் போய்விடுகிறது. அதுபோல அப்படியெல்லாம் இறைவன் எல்லா காலங்களிலும் அதே நிலையில் வரமாட்டார். ஒரு சாதாரண மனிதனாக வருவார், ஒரு செய்தியைச் சொல்லி மறையும். அவன் மனிதனா? அது முன்னும் பின்னும் அவன் இருந்தானா? இறைவன் ஒரு உடம்பை எடுக்கிறார். ஒரு ஆள் போல வேஷ்டியையும் சட்டையும் கட்டிக்கொண்டு வந்து சொன்னவர்களெல்லாம் அதிகம். அவனுடைய பூர்வோத்திரத்தை பார்த்தால் அவன் ஒரு மனிதன். அப்போதுதான் அந்த இறைவன் அந்த வடிவத்தை எடுத்திருப்பார். அது நடுத்தர வயதாக இருக்கலாம், கூடிய வயதாக இருக்கலாம், குழந்தையாக கூட இருக்கலாம். இப்படித்தான் இந்த சூட்சும பார்வை உடையவர்களுக்கு தெய்வம் உதவ உதவுகிற வித்தைகளை இவர்கள் அறிகிறார்கள். என்னுடைய நிலையும் அவ்வாறு தான் இருந்தது, இருக்கிறது. அதனால் தெய்வம் வருகிறது என்றால் அது சங்கு சக்கரத்தோடு, சூலாயுதம், வேலாயுதம் என்று வைத்துக்கொண்டு தான் வரவேண்டும் என்று நாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்து வழிபாடுகளை தெரிந்து கொண்டவர்கள் அதிகம். உண்மையான புராண செய்திகளையும், தேவார திருமுறைகளையும், அ திவ்ய பிரபந்தங்களையும், சித்தர் பாடல்களையும் படித்து இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள் மிக குறைவு. அவர்கள் இந்த படங்களை வைத்து, மனிதர்கள் சொல்கிற திரைப்படங்களை வைத்து, சிவபெருமான் என்றால் இப்படித்தான் இருக்க முடியும். சிவபெருமானுக்கு உருவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இறை தரிசனம் என்பது எப்போதும் அப்படியே இருக்காது என்பதையும் நான் கூற விரும்புகிறேன். அதே நிலையில் தரிசிக்க முடியும், தரிசித்திருக்கிறார்கள். அருணகிரிப் பெருமான் "தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தண்கழல் சிலம்புடன் கொஞ்சவே, நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நின் சந்தொட மனைந்து நின்றன்பு போல, கண்டுற கடம்புடன் செஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும், கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ" என்று முருகப்பெருமானை கூறுகிறார். அதிலே அவருடைய காலிலே அணிகிற தண்டை, அவருடைய சலங்கை ஒலி, அவருடைய வண்ணம் சந்திர நிறம் என்று கூறுகிறார் முருகப்பெருமானை. சந்திர நிறம் என்பது ஒரு மங்கிய ஒரு வெள்ளை நிறம். முழு பால் வெள்ளையும் இருக்காது. சந்திர நிறங்களும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ என்று பெருமானை அருணகிரிநாதர் வழிபாடு செய்கிறார். அதைப்போல முருகப்பெருமானுடைய வேலினுடைய புகழையும் அவர் மிக அதிகமாக விவரித்து சொல்லியிருக்கிறார். "வெங்காள கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெறு சுடராழியும் விபுதர் பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லா எனக் கருதியே சங்கிராம நீ ஜெயித்தருளனத் தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமுடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல்"
என்று திருச்செந்தூரிலே இந்த பாடல் முருகப்பெருமானுக்காக அவர் பாடியது. தேவர்களும் மூவர்களும் அனைவரும் சென்று வெங்காள கண்டர்கை சூலமும் சிவபெருமானிடம் முறையிட்டுப் பார்த்தோம். வெங்காள கண்டர்கள் காளகண்டன் என்பது சிவபெருமானுக்கு ஒரு பெயர். காளன் கங்காளன் என்று சிவனுக்கு ஒரு பெயர். அவர் சிவபெருமானுக்கு கங்காளன் என்றால், அம்பாளுக்கு கங்காளி என்று பெயர். அந்த கங்காளி என்பதிலே அந்த என்பதை மறைந்து காளி என்று அந்த பெயர் நிலைத்திருக்கிறது. கங்காளன் என்பது ஆண்பால், கங்காளி என்பது பெண்பால். கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, ஆம், வைஷ்ணவி, கமலாசன கன்னி நாரணி, குமரி, திரிபுரை, பைரவி, அமலை, கௌரி காமாட்சி, தெய்வ சிங்காரி, யாமளை, பவானி, கொற்றிகை, கார்த்தி, திரியம்பகி அளித்த செல்வச் சிறுவன் அருமுகன், முருகன், நிருதர்கள், குலாந்தகன், செம்பொன் திருக்கை வேலே என்று அதுவும் அந்த வேலை சொல்லும்போது கங்காளி, சாமுண்டி, வாராகி, இந்திராணி, கௌமாரி என்று அந்த அம்பாளே அனைத்தும் அந்த அம்பாள் தான் என்று அவர்கள் இதிலெல்லாம் பேதாபேதங்கள் எல்லாம் இல்லை. மனிதர்களுடைய வசதிக்காக அந்த ஆரம்ப பாடங்களிலே இப்படியெல்லாம் சொல்லித் தருவார்கள். அதையே காலம் முழுவதும் இப்படித்தான் என்று நாம் வாதிட முடியாது. சின்ன வயதிலே விரல்களை நீட்டி மடக்கி 5ம் 5ம் 10 என்பதற்கு விரல்களை மடக்கி எண்ணு என்று சொல்வார்கள். அது எம்எஸ்டிக்கு வந்த பிறகும் 5 5ம் 10 என்று ஓட்டுவதற்கு விரலை நீட்டி மடக்க முடியாது. ஆன்மீகத்திலே இந்த ஆரம்ப நிலையை தாண்டுவதற்கு அநேகர் விரும்புவதில்லை. இதிலேயே சுகம் கண்டு இதற்கு மேல் ஒன்றுமே கிடையாது என்று மேலே போகிறவர்களையும் பிடித்து கீழே இழுக்கிற நிலைகளெல்லாம் இருக்கிறது. என்னிடம் பல ஐயப்பாடுகளை கேட்பார்கள். அவ்வாறு இருக்கிற போதுதான் மனிதர்களை எந்த அளவு இவர்கள் ஒரே நிலையில் வைத்திருக்க பாடுபடுகிறார்கள் என்பது தெரியும். அது இறைவனுடைய செயல். அது யாருடைய செயல் என்று யாரையும் நான் நோவதற்கு இல்லை. அன்று தொட்டு இன்று வரை இதுபோல கீழே இழுக்கிற செயலும், மேலே இழுக்கிற செயலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிலையில் இந்த கங்காளன் ஆகிய சிவபெருமானுடைய திரிசூலம் சூரனை வெல்லாது. வெங்காள கண்டர்கை சூலமும் திருமாயன் வெற்றி பெறு சுடராழியும் மாயங்கள் செய்கிற அந்த மகாவிஷ்ணுவனுடைய அந்த சக்கராயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் சூரன் குலம் கல்லி வெல்லா எனக் கருதி சூரனுடைய அந்த அடி வேரைத் தோண்டி வெல்ல முடியாது எனக் கருதியே சங்கிராம நீ ஜெயித்தருள் சங்கரனுடைய மகனாகிய முருகப்பெருமானே நீ ஜெயித்தருள் அனத் தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப பிரம்மா முதல் இந்திராதி தேவர்களெல்லாம் முருகப்பெருமானிடம் குறையிறந்து நிற்க சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் என்று அந்த பாடல் வருகிறது. அந்த தாரகாசுரன் கிரவுஞ்ச மலையாக அவன் வளர்ந்திருந்த காரணத்தால் அந்த மலையையும் சைலமொடு சூரன் உடல் ஒரு நொடியில் அந்த வேலால் ஒரு நொடியில் உருவி அந்த மலை தகர்ந்தது என்றதால் திருச்செந்தூருக்கு செந்தில் மாமலை என்று ஒரு பெயர் உண்டு. அந்த மாமலையாக அந்த தாரகாசுரன் வளர்ந்திருந்த காரணத்தால் அதற்கு செந்தின் மாமலை என்ற ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. திருச்சீரலைவாய் என்றும் வழங்கப்படுகிறது. அருணகிரிநாதருடைய புகழிலே கொள்ளித்தலையில் எறும்பது போல் கொலையும் எந்தன் உள்ளத்துயரை ஒளித்தருள்வாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே என்று ஒரு திருப்புகழ் பாடல் இருக்கிறது. கொள்ளித்தலையில் எறும்பது போல் கொலையும் இந்தன் உள்ளத்துயரை ஒளித்தருள்வாய். இது ஞானத்திற்கும் கேட்கலாம், உலகியலுக்கும் கேட்கலாம். இந்த பாடலை பாடி முருகப்பெருமானிடம் வேண்டினால் நிச்சயமாக அந்த துன்பங்கள் குறையும். கொலையும் இந்தன் உள்ளத்துயரை ஒளித்தருள்வாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே. அந்த கடல் அலைகளோடு வெறும் அலை வரவில்லை. முத்துக்களையெல்லாம் பாண்டிய நாட்டு முத்துக்களை அந்த கடல் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகன் என்று கூறுகிறார். தேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே என்று
அந்த முருகப்பெருமானை எங்கும் இவர்கள் காண்கிறார்கள். அந்த இடத்திற்கு வந்தால் அந்த இடத்திலே புகழ்ந்து பாடியிருப்பார். திருப்பரங்குன்றம் சென்றால், அங்கு அந்த திருப்பரங்குன்றத்தை சொல்லி பாடியிருப்பார். பழனி சென்றால் பழனியை வைத்து வையாபுரி என்று பழனிக்கு ஒரு பெயர். அங்கு அப்படி பாடியிருப்பார். திருத்தணிகை வாழ் எம்பிரான் இமயவருள் தம்பிரான் என்று திருத்தணிகையை சொல்லுது. அப்படி பாடுவார்கள். இவர்களுக்கு ஞானத்தில் அண்ட சராசரங்களை எல்லாம் சுற்றி வரும் அறிவை படைத்தவர்களுக்கு, இந்த பூமி ஒரு சிறு கடு. அவர்கள் இறைவனை ஒரு சிறிய உருவத்திற்குள் அடைத்து பார்ப்பதே இல்லை. அவர்கள் பார்த்தது உண்மையான முருகப்பெருமானுடைய உருவ தரிசனத்தை, ஒளி தரிசனத்தை பார்த்தார்கள். இப்படித்தான் அனைத்து தெய்வங்களுடைய வடிவங்களும் இருக்கிறது. உக்கிர தெய்வம் என்று சொல்கிற வாராகி, அதனுடைய ஆண் அம்சம் என்பது பூவராக சுவாமி. அந்த பூவராக மூர்த்தி என்பது ஸ்ரீமுஷ்ணத்திலே சிறப்பாக சொல்லுவார்கள். அவற்றையெல்லாம் நாம் உருவத்தில் வைத்திருக்கும் போதே பலருக்கு பல ஆற்றல்கள் கிடைக்கிறது. அதன் மூலமாக பலவற்றை சொல்லுகிறார்கள் என்பதை நாமே பார்க்கிறோம், கேட்கிறோம். அந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது. அது இதற்கு முன்பாகவும் வந்திருக்கலாம், இனிமேல் வரலாம். ஆனால் அந்த உக்கிர வடிவங்களை உண்ணுள்ளபடியே வேறு அந்த ஒளி உடலிலே தரிசித்தால், அந்த ஒளி உடலிலே தரிசிக்கும் போதே அதனுடைய ஆக்ரோஷமும், வேகமும் சாதாரண மனிதர்களால் பொறுத்து கொள்ள இயலாது. அந்த அளவு அந்த வராகம் என்றால் அந்த வராகத் தலை அந்த உடல் கருத்த உடல், கட்டுமத்தான மிக வீரியமான உடலும், அந்த ஆவேசமான அந்த முழக்கமும் பார்ப்பவர்களை திகில் கொண்டு சித்த சுவாதீனத்தை இழந்து விடுவார்கள். இப்படியெல்லாம் இந்த தரிசனங்கள் எல்லாம் இருக்கிறது. தெய்வங்கள் மனிதர்களுக்காக தன்னை எளிமையாக்கி கொண்டு வந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உக்கிர கோலம் என்பது உண்மையான கோலம் என்று நரசிங்க பெருமாள் இருக்கிறார் என்றால், அது அருளை செய்து கொண்டிருப்பார். அதனுடைய உண்மையான உக்கிரம் என்று வந்தால், அது மானிட உடல் தாங்க முடியாத நிலையில் இருக்கும். இதுபோன்ற அனுபவங்கள் பல உண்டு. பின்னால் வருகிற தொடர்களில் நான் கூறுகிறேன். நன்றி.